இது போல பனாமா குடா கப்பல்களை படிக்கட்டுப்படிய மிகப்பெரிய தூரத்தை கடக்காமல் காப்பாற்றுகிறது. 1940 ஆகும் ஆண்டு முதல் முன்பு பனாமா குடா கட்டப்படும் வரை கப்பல்களுக்கு முழு தெற்கு அமெரிக்கா கடந்து அடுத்த பக்கம் செல்ல வேண்டியிருந்தது. இது நேரமும் எரிபொருளும் மிகுதியாக செலவழிக்க அகற்றுவது. ஆனால் ஒரு குறுக்கு வழி செய்ய முடியும். இந்த பகுதியை வெட்டி அகற்றினால் இந்த இரு கடல்களையும் இணைக்கலாம். ஆனால் இதை செய்வது ஒரு பகுதி முடியாதது. அதனால் பனாமா கால்வாய் உருவாக்கப்பட்டது. பனாமா கால்வாய் சாதாரண கால்வாய் போல இல்லை. கப்பல்களை மறுபுறம் கொண்டு செல்ல முதலில் வால்வின் உள்ளே வர வேண்டும். இந்த கதவு மூடப்பட்டு இந்த வால்வு திறக்கப்படுகிறது. இதனால் ஈர்ப்பு சக்தியால் அடுத்த அறையிலிருந்து இந்த அறைக்குள் நீர் நிரம்பி விடுகிறது மற்றும் இரண்டு அறைகளும் ஒரே நீர் மட்டத்தில் வருகின்றன. அதன் பின்னர் அடுத்த கதவை திறந்து அதை அடுத்த அறைக்குள் அனுப்புகிறார்கள் மற்றும் அதே சுழற்சி மீண்டும் தோஹராயாஜாத்தாக செய்யப்படுகிறது. இப்போது கப்பல் காய்ந்த நீர் பாதையில் சென்று விடுகிறது. கப்பல் சுருக்கு பாதையில் சென்று கால்வாயின் இறுதியில் அடைகிறது. இப்போது அதை பெருங்கடலில் விட இதே நுட்பத்தை மாறாக பயன்படுத்தி தொடரப்படுகிறது. நீங்கள் கவனமாக பார்த்திருந்தால் கீழே எக்ஸ்ட்ரா நீர்மட்டம் உருவாகி இருந்தது. அதை மீண்டும் பயன்படுத்த இந்த பெற்ற எக்ஸ்ட்ரா நீரை பெருங்கடலில் விட்டுவிடப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு பட எக்ஸ்ட்ரா ஏரி நீர் மெதுவாக எடுத்துவிடப்படும் என்று தோன்றலாம். ஆனால் அது இல்லை. இது ஏரியுடன் இணைந்த ஒரு ஆற்றில் இருந்து இங்கே எப்போதும் கடை விரிவாக்கம் கவனிக்கிறது.